சிக்கிமில் அம்மா உணவகத்தை கொண்டு வருவோம் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் தங்களது திட்டத்தை காப்பியடிக்கும் பாஜக தேவைப்பட்டால் கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவுடன் இணைத்துக் கொள்ளலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி அளித்த அவர் பாஜகவால் சொந்தமாக திட்டங்களை கொண்டு வர முடியாது என்பதால் அதிமுகவின் திட்டங்களை காப்பியடிப்பதாக சாடினார். அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் அம்மா கொண்டு வந்து இன்றைக்கி அது வந்து சிக்கிமில் கொண்டு வரலாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு உடனே நம்ம அம்மா உணவகத்தை சிக்கிமில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுககாரங்களாம் இங்கே ஓட்டு போட மாட்டாங்க, புரியுங்களா? ஆனால் உங்களுக்குன்னு ஆக்சுவலாக திட்டங்கள் கொண்டு வரதுக்கு முடியாது. எங்கள் திட்டங்களை காப்பி அடிச்சுட்டு போங்க, புரியுங்களா? வால் அறுபட்ட நரி கண்ணில் படும் நபர்களை எல்லாம் பிராண்டி எடுப்பது போல அண்ணாமலை விரக்தியின் உச்சத்தில் எல்லோரையும் விமர்சித்து வருவதாகவும் ஜெயக்குமார் கூறினார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தன்னை பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுத்துறதுக்கு வார் ரூம் வச்சு ஒரு ஹைப் கொடுக்குறது. அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ் நண்பர்களை பார்த்து நீ கேட்குறது நியாயமா, உனக்கு தான் பேச தெரியுமா, எங்களால் பேச தெரியாதா, இதெல்லாம் தேவையாது, இது கேட்குறவங்களே பேச சொல்லிட்டு போகிறேன். அப்போ என்னென்னா அதை வச்சு ஓடும் சோஷியல் மீடியா. அது மாதிரி தான் விளம்பர மேனியா, அவரை பொறுத்தவரை ஒரு விளம்பர மேனியான்னு தான் சொல்லணும். பிரதமரை 10 முறை அல்ல 20 முறை கூட அழைத்து வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் ஜெயக்குமார் கூறினார். தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 நாட்கள் 6 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். இன்று காலை கிருஷ்ணகிரி வரும் அவர் பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கும் பிற்பகலில் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் கார்த்தியாயினிக்கும் ஆதரவு திரட்டுகிறார். மாலையில் தஞ்சையில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்று அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளர் முருகானந்தத்திற்கு வாக்கு சேகரிக்கிறார். நாளை நீலகிரியில் எல் முருகனுக்காக பரப்புரை செய்யும் நிர்மலா சீதாராமன் அன்றைய தினம் கோவையில் நடைபெறும் ரோட் ஷோவில் 10,000 பெண்களுடன் சென்று அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். மேலும் மாலையில் பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு ஆதரவாக நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.